பிரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இது பைல்வான் டாக்ஸ். இந்த வாரம் சினிமாவில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், சினிமாவை பற்றின நிறைய விமர்சனங்கள் எல்லாத்தையும் இப்போ நாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க ஷோக்குள்ள போகலாம். நான் இசை 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 இசைன்னு என்னுடைய வாழ்நாள் 100% முழுமையாக இசைக்கு பயன்படுத்தினேன். அதன் காரணமாக குடும்பத்தை கவனிக்கலை. பொன்முட்டையிடுற வார்த்தை கொன்று விட்டாங்க பல தயாரிப்பாளர்கள். சார் 5 கோடி தான் சார் படம் ஆச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலி 100 கோடி வசூல் பண்ணி வசூலாச்சு. அப்போ தயாரிப்பாளர் அப்படின்னு பார்த்துருவோம். இப்படி வந்தவன் போனவன் இருந்தவன் செத்தவன் பள்ளம் தோண்டவன் மூணவன் எல்லாரும் சேர்ந்து படம் எடுத்து எப்படி ஓடும்? என்னதான் பணம் தொழில் இருந்தாலும் குடும்பத்துக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கணும். இப்போ தான் அந்த புத்தி எனக்கு வந்திருக்கு. என்னுடைய பசங்களே நான் நேரடியாக பார்க்கல, அந்த அளவுக்கு நான் சினிமாவில் நடிச்சிருக்கேன். இப்போ நினச்சா கஷ்டமாக இருக்குன்னு சிவாஜி கணேசனே, நடிகர்களும் சிவாஜி கணேசனே சொல்லியிருக்காரு. இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் விவகாரத்துக்கு மற்ற பாடகையுடன் தொடர்புங்கிறத அந்த அம்மாவே ஒத்துக்கலை. எங்கள் வீட்டுக்காரர் மாதிரி சிறந்த வீட்டுக்காரர் நான் பார்த்ததே இல்லை. ஒரு எம்எல்ஏவுக்கு எப்படியும் 10-20 கோடி ஆகும். அதுக்கு 1 கோடியில் படம் எடுத்து நம்ம பையன் போனால் நம்ம பையன் நடிகர். வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். பொதுவாக சினிமாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா வருஷத்துக்கு நிறைய படங்கள் வருது. ஆனால் எல்லாமே பெரிய அளவில் வெளியில் தெரியறதே கிடையாது. நிறைய புது படங்கள், சின்ன சின்ன டைரக்டர்ஸ் கம்மி பட்ஜெட்டில் ஆரம்பிக்கிறது, புது ஹீரோயின் புது ஹீரோ இந்த மாதிரிலாம் வராங்க. இருந்தாலும் அவங்களாம் வர ஸ்பீட்லேயே வெளியில் தெரியாத அளவுக்கு போயிடுறாங்க. எப்போவுமே ஒரு சூப்பர் ஸ்டார் படத்துக்கோ கமல், விஜய், அஜித், சூர்யா இவங்க படத்துக்கு இருக்கிற மாதிரி ஒரு மாசு ஒரு பேர் மற்ற படங்களுக்கு இல்லை. அதுக்கு காரணம் என்ன சார்? ஏன்னா இப்போ நிறைய படங்கள் வருது, ஆனால் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்தோன்னா பெரிய நடிகர்கள் படம் மட்டும்தான் பெரிய அளவுல பேசப்படுது. அப்போ அதுக்கு காரணம் என்ன சார்? இப்போ சினிமா வளர்ச்சி, தமிழ் சினிமா தொழில் யானைக்கால் நோய் இருக்கு. கால் பெருசா இருக்கு, அது யானைக்கால் வியாதி. அதாவது ஒரு பொருள் எவ்வளவு உற்பத்தி ஆகுதோ அந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகணும். அதிகமாக உற்பத்தி வந்துட்டுன்னா உற்பத்தி பண்ணுறவனுக்கு காசு கிடைக்காது, நஷ்டம் அடைஞ்சிடும். அதே மாதிரி தான் காய்கறி, சில நேரம் காய்கறி தக்காளியெல்லாம் தூக்கி வெளியே வீசுவாங்க. அந்த மாதிரி இப்போ சினிமாவில் இந்த 8 மாதத்தில் 172 படம் வந்திருக்கு. எவ்வளோ? 172 படம் வந்திருக்கு. ஆனால் இதில் வெறும் 6 படம் தான் சக்ஸஸ். 172க்கு 6 படம், மீதி படம் பூரா ஃப்ளாப். போஸ்டர் ஓட்டுற காசு கூட கிடைக்கிது. என்ன காரணம்னா, நீங்கள் ஜனங்கிட்ட இப்போ சினிமா பார்க்குற மோகம் வெகுவாக குறைஞ்சிட்டு. முன்னால வாரத்தோட படம் பார்ப்பாங்க, இப்போ மாதத்துக்கு ஒரு தடவை படம் பார்க்குறத பெரிய விஷயம் யோசிக்கிறாங்க. ஏன்னா செலவுகள் அவ்வளோ ஆயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம் சார்? தியேட்டரில் டிக்கெட் விலை கூட, ஒரு பப்ஸு, ஒரு பெப்சி இல்லைன்னா கொக்கோ கோலா 250 ரூபா போச்சா? அப்போ 2000 ரூபா இல்லாமல் ஒரு குடும்பம் சினிமாவுக்கு போகணும். அப்போ 2000 ரூபா ஒரு படத்தில் ஒரு மாதத்தில் ஒதுக்கணும்னா எப்படி முடியாது? அப்போ முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு அதிகபட்சமாக 4 படம் வரும், இல்லை ஒரு படம் தான் வரும். அந்த ஒரு படம் ஜெய்சங்கர் படம் இருக்கும். வாரம் ஒரு நாள் ஒரு படம் ஜெய்சங்கர் படம் வரும். அப்போ பிரச்சனை இல்லை. ஏன்னா சினிமா எப்படி இருந்துச்சுன்னா, ஆரம்பத்தில் சேலத்துலேருந்து ஒருத்தர் 50,000 கொடுப்பார் அட்வான்ஸ் பூஜை அன்னைக்கு. இவர் 50 ரூபா போட்டாருன்னா 50 ரூபா வெளியிலேருந்து வந்துடும், 100 ரூபாயில படம் வரும். அதான் ஒரு உதாரணத்துக்கு %. இப்போ 10 லட்ச ரூபா வேணும்னா தயாரிப்பாளர்கிட்ட 5 லட்சம் தான் இருக்கும், மீதி 5 லட்சத்தை விநியோகத்தில் கொடுத்துருவாங்க. அப்படி மூவிங் ஆகிட்டு இருந்தது. அப்போ எல்லாருக்குமே பெரிய லாபம் இல்லைனாலும் நஷ்டம் இல்லாமல் சினிமா தொழில் போயிட்டு இருந்துச்சு. இப்போது கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறதுக்கு சினிமா தொழில் பயன்படுது. ஓகே. இப்போ ரியல் எஸ்டேட்டில் ஒருத்தன் 5 கோடி சமாளிச்சிருப்பான்,
2 கோடி இறக்கு சினிமாவில் இறக்கிட்டு நானும் தயாரிப்பாளன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். பெரிய அளவுக்கு அவனுக்கு வந்து படம் ஓடணுங்கிற எண்ணம் கிடையாது. ஏன்னா பலர் படம் எடுப்பதற்கு இன்டென்ஷன் வேறு இன்டென்ஷனோடு வராங்க, ஜாலியாக அனுபவிக்கலாம் அப்படின்ட்டு வர்றாங்க. அவங்களுக்கு இந்த கதைஞானம்னா கிடையாது. கதை தெரியாது, வியாபாரம் தெரியாது, இந்த டைரக்டர் பற்றி தெரியாது, இந்த நடிகனுக்கு எவ்வளோ வேல்யூங்கிறது தெரியாது. ஏதோ வந்தால் இறைச்சான் தயாரித்தான் போயிடுவான். அப்போ அந்த கருப்பு பணம் வந்து வெள்ளையாகி. இன்னொரு சிலர் வந்து இப்போ வந்து ஒரு பைசா விநியோகஸ்தர்கள் அட்வான்ஸ் கொடுக்குறதில்லை, இன்க்ளூடிங் ரஜினி, கமல். படம் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ரெடியான பிறகுதான் ரஜினி படமும் சரி கமல் படமும் சரி வியாபாரம் ஆகுது. அதுவும் 7 நடிகர்கள் படத்துக்கு தான். மீதி படம்லாம் படம் எடுக்காங்களா, அதுக்கு காசு செலவாகுதா? தியேட்டருக்கு ரெண்ட்டு கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணணும். அப்போ ஒரு ஷோவுக்கு இவ்வளவுன்னு கொடுப்பான். ஒரு ஷோவிலே 10 பேர் தான் உட்காந்துருப்பான் முத நாள். எப்படி கட்டுப்படி ஆகும்? சினிமா என்பது ஏன் எடுக்கிறான், எதுக்கு எடுக்கிறான் அப்படிங்கிறது தெரியாமையே நிறைய பேர் வந்து குழப்பிட்டாங்க. அதாவது பொன்முட்டையிடுற வார்த்தை கொன்று விட்டாங்க பல தயாரிப்பாளர்கள். இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கும் தெலுங்கு ப்ரொடியூசர்ஸு அப்படி தான் 25% தான் கொடுப்பாங்க. படம் முடியும் போது 25% கொடுப்பாங்க. படம் ஓடினா தான் மீதி 50%. இது தெலுங்குல, அங்கே இவ்வளோ படம் வர்றதில்லை. மலையாளத்துலேயும் அதேமாரி தான். மலையாளத்தில் பைசாவே வாங்காமல் நடித்து கொடுத்துட்டு படம் ரிலீஸ் ஆன பிறகு சம்பளம் வாங்குறவங்களாம் இருக்காங்க. இங்கே யாராவது ஒரு ஆள் இருக்காங்களா? இல்லை. அப்போ எப்படி படம் ஓடும்? அதாவது தயாரிப்பாளர் சங்கம் ஒன்று, நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் இன்னொன்று, தயாரிப்பாளர் சங்கம். இவங்க 2 பேருக்குள்ள ஒற்றுமை கிடையாது. அப்புறம் எப்படி தயாரிப்பாளராக வர்றவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹோம்ஒர்க்கு, ஒரு கேம்ப் வச்சு இதான்ப்பா சினிமா இப்படி தான் எடுக்கணும், எல்லாம் போயிருங்க சொல்கிறதுக்கு இல்லை. அவன் பாட்டுக்கு இங்கேருந்து யாராவது ஒரு அசோசியேட் டைரக்டர் போகிறான், சார் 1 கோடியில் பிரமாதமாக படம் எடுக்கலாம் சார், ஆனால் அந்த படத்துக்கு 3 கோடி ஆகும். அவன் என்ன சொல்லுவான், சார் 5 கோடி தான் சார் படம் ஆச்சு, டூரிஸ்ட் ஃபேமிலி 100 கோடி வசூல் பண்ணி. அப்போ தயாரிப்பாளர் அப்படின்னு பார்த்துருவான். இப்படியே டுபாக்கூர் வேலை இதில் தான் இப்போ படம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த இதில் படம் வராத படமும் நிறைய இருக்குது. முன்னாலேயாச்சும் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா 5 லட்ச ரூபா கொடுப்பாங்க. யார்? தமிழ்நாடு அரசு. இப்போ அதையும் ஊற்றி மூடிட்டாங்க. அப்புறம் எப்படி? இப்போ ரெட் ஜெயின் மூவிஸ் இருக்குது, சன் பிக்சர்ஸ்னால் அவங்க வருஷத்துக்கு 4 படம் தான் வாங்குவாங்க. நல்ல படம் என்று தெரிந்த பிறகு வாங்குவாங்க. மற்ற படம்லாம் ஆமாம் டிஸ்ட்ரிபியூட்டர் கிடைக்கு. இவங்களே தேட்டரில் காசு கொடுத்து ரிலீஸ் பண்ணணும்னா இவனே படத்தை எடுக்கணும், இவனே ரிலீஸ் பண்ணுறதுக்கு காசு கொடுக்கணும்னா இப்படி அந்த ரேஞ்செலாம் இப்போ சினிமா போயிட்டுருக்கு. இதை பார்த்தவர்களாவது சிலர் திருந்துங்க. நல்ல கதை 100 வருஷம் சொல்லுங்கள், நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொன்ன பிறகு அந்த கதையை அடிப்படையாக வச்சு சினிமாவுக்கு வாங்க. இந்த கேரக்டர் யார் பண்ணுவா, இந்த கேரக்டர் யார் பண்ணணும் அவன் தீர்மானம் வந்து தயாரிப்பாளருக்கும் இருக்கணும், டைரக்டருக்கும் இருக்கணும். டைரக்டர் மட்டும்னா சரியாக வராது. 2வது, சினிமாவை எடுப்பவர்கள் சினிமாவை தெரிந்து கொள்ள வேண்டும், சினிமா பார்க்கணும், என்ன படம் ஓடுது என்ன படம் ஓடலை இதெல்லாம் பார்த்து அந்த சினிமா அறிவை மூளையில் ஏற்றிக்கிட்டு படம் எடுத்தால் அந்த படம் ஓரளவு நல்லா இருக்கும். இப்படி வந்தவன் போனவன், இருந்தவன் செத்தவன், பள்ளம் தோண்டவன், மூணவன் எல்லாம் சேர்ந்து படம் எடுத்தால் எப்படி ஓடும்? அப்போ சினிமா வந்து வீழ்ச்சியை நோக்கி தான் போயிட்டு இருக்குன்னு சொல்றீங்களா? வீழ்ச்சி நோக்கி போகல, ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. முட்டி மோதி நொறுங்கி நாசமாகும். ஓகே.
அப்ப இன்னும் வரப்போற தலைமுறையில எப்படி சார் இருக்கும் சினிமானா? சிலர் வந்து அவருடைய வாரிசை நடிக்க வைக்கணும் அப்படின்னு படம் எடுக்கிறாங்க. ம். அந்த வாரிசுக்கு நல்ல கதை கிடைச்சுன்னா ஓடும், இல்லைன்னா போட்டுக்கும். நிறைய பேர் ஹீரோஸ் வந்து பெரும்பாலும் அவங்க சொந்த படம் எடுக்கிற மூலமாக தான் ஒரு 6-7 படத்தை நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அந்த படம் ஓடினா தானே ஓடும். ரெண்டாவது ஜனங்க வந்து வாரத்துக்கு ஒரு தடவை படம் பார்க்கணும்னு சொன்னால் கூட மாதத்துக்கு 4 படம் பார்க்கலாம். இப்போ மாதத்துக்கு ஒரு தடவை 10 பேர் வந்து அந்த படம் நல்லா இருக்காம, ஏவா அந்த படம் நல்லா இருக்குப்பா அப்படின்னு தான் பார்க்க வராங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆனாதான் வராங்க. ஆமாம், காது வழியாகவும் சரி, இல்லை டிவி வழியாகவும் சரி, மீடியா வழியாகவும் சரி, இந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்ன பிறகு தான் அவங்க தேட்டருக்கே கால் எடுத்து வைக்கிறாங்க. ம். அதனால் சினிமா என்பது லாபம் தரக்கூடிய தொழிலே அல்ல. ஸோ சினிமாவை சேர்ந்த ஒருத்தர் வந்து சினிமா எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்றத வந்து சொல்றத பார்க்க முடியுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ எல்லா விஷயமும் ரொம்ப வேகமா நடந்துகிட்டு இருக்கு. அது இல்லாம பணம் அப்படின்ற அந்த ஒரு மோட்டிவ்ல நடக்குது அப்படின்றீங்க. பேரும் புகழும் பணம்னா உடனே சினிமாக்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி அதாவது இருக்கிறதுனால எப்படின்னா, ஒன்று அரசியலில் வட்ட செயலாளர், எம்எல்ஏ, எம்பி போகணும். அது நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா அது ஒரு எம்எல்ஏவுக்கு எப்படியும் 10-20 கோடி ஆகும். ஆமா. அதுக்கு 1 கோடியில் ஒரு படம் எடுத்து நம்ம பையன் போனால், நம்ம பையன் நடிகர் நடிகரை பார்க்கணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. சினிமாவும் அரசியலும் பணமும் புகழும் ஒருங்கே கிடைக்கக்கூடிய தொழில். இன்னும் சொல்ல போனால் சினிமா அரசியலை விட சினிமாவில் நிறைய பணம் கிடைக்கும். புகழ் ஒரு படம் ஓடினா போதும், அவர் கையில் பிடிக்க முடியாது. 2வது படம் ஓடிச்சுன்னா 10 கோடி, அவ்வளோதான். அதனால் அடித்தா ஜாக்பாட்டு, இல்லைன்னா கேட் அவுட் தான் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்டே காமிச்சிடுவாங்க, ஓகே போச்சு. அந்த மாதிரி தான் நம்ம சினிமா இருக்குங்க. இது இப்போதைக்கு இந்த போகிற வீழ்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. அதாவது சினிமாவால் வாழ்ந்தவங்களும் இருக்காங்க, வீழ்ந்தவங்களும் இருக்காங்க. வாழ்ந்தவங்க விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள், வீழ்ந்தவர்கள் பல நூறு பேர். லாபம் சம்பாதிச்சவங்க விரல் விட்டு எண்ணிடலாம். ஆனால் இருந்த காசை மொத்த காசையும் இழந்தவங்க பல ஆயிரம் பேர். வருஷத்துக்கு எப்படியும் ஒரு 300 பேர். நிறைய பேர் வந்து காரில் போனவங்களாம் பஸ்ஸில் போகிறாங்க. என் கண்ணால் பார்க்குறேன். ஒரு படம் எடுத்ததனுடைய விளைவு தான் அது. ஓகே, எல்லாத்தையும் அதில் கொண்டு போய் போட்டுடுறது. ஸோ சினிமா ஒரு பக்கம் இருந்தாலும் அதில் வந்து மியூசிக் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி இளையராஜா அவர்களை பற்றி பேசணும். இப்போ ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு ஓப்பனாக ஒரு டாக் ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் நான் வந்து மியூசிக்கே கொஞ்சம் குறைச்சிக்க போகிற வேலையை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதை எதை வச்சு சொல்லியிருக்காரு? அவரோட மியூசிக் இல்லாமல் சினிமா இருக்குமா, படங்கள் வருமா, பெரிய பெரிய நடிகர்கள்லாம் பண்ணுவாங்களா? ஸோ மியூசிக் அப்படின்றது படத்துக்கு பிரிக்க முடியாத ஒன்று. அதுவும் முக்கியமாக ஏஆர் ரஹ்மானோட இசை அப்படிங்கிறது இப்போ பிரிக்க முடியாத ஒன்றா இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் குறைச்சாருன்னா அப்போ அது என்னவா இருக்கும் சார்? எதனால அவர் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு? அவரு மனம் நொந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நான் இசை 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 இசைன்னு என்னுடைய வாழ்நாள் 100% முழுமையாக இசைக்கு பயன்படுத்தினேன். அதன் காரணமாக குடும்பத்தை கவனிக்கலைங்கிற காரணத்துக்காகவே இவர் இசையிலே மூழ்கிட்டாருன்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி பிரிஞ்சுட்டா. இப்போ தான் தெரியுது நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. என்னதான் பணம் தொழில்னு இருந்தாலும் குடும்பத்துக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கணும். இப்போ தான் அந்த புத்தி எனக்கு வந்திருக்கு. இனிமே என்னுடைய இசையமைப்பு நேரத்தை குறைத்து கொண்டு குடும்பத்தினர் நலனுக்காக செலவிடுவேன்னு சொல்லியிருக்காரு ஏஆர் ரஹ்மான். இதை ஏஆர் ரஹ்மான் இப்போ சொல்கிறாரு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே பத்திரிகையாளரிடம் பேசும்போது, என் பையன் என்ன படிக்கிறான், என் பொண்ணு என்ன படிக்கிறா எனக்கு தெரியவே தெரியாது. காலையில் போனால் நைட்டு தான் வந்து படுக்கிறேன், மறுபடியும் காலையில் எழுந்து போகிறேன். பசங்க நான் தூங்கும்போது அவங்க முழிச்சிருப்பாங்க,
அவங்க முழிச்சிருக்கும் போது நான் தூங்குவேன். அதாவது நான் ஷூட்டிங் போகிற நேரத்தில் அவங்க ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. நான் வந்து படுக்கிற நேரத்தில் அவங்க படுத்திருப்பாங்க. என்னுடைய பசங்களே நான் நேரடியாக பார்க்கல. அந்த அளவுக்கு நான் சினிமாவில் நடிச்சிருக்கேன். இப்போ நினச்சா கஷ்டமாக இருக்குன்னு சிவாஜி கணேசனே, நடிகர்களும் சிவாஜி கணேசனே சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு அதாவது விவாகரத்து ஆனதுக்கு காரணம் இதுவும் ஒன்று அப்படின்னு ஆமாம், சொல்றாரு. அதாவது நான் குடும்பத்தை கவனிக்கவில்லை, அதனால தான் என்னை விட்டு என் மனைவி பிரிந்திருக்கிறார்னு சொல்றாரு. ஓகே, ஸோ அதை இப்போ ரியலைஸ் இனிமே பண்ணி குடும்பத்துக்காக நேரம் செலவிடுவேன்னு சொல்றாரு. மீண்டும் மனைவியுடன் சேருவார். சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாம். ஓகே, அப்போ அவரை பத்தின வந்த அந்த வதந்திலாம் பொய்யா? சரி, அவர் இன்னொரு பாடகியோட தொடர்புல இருக்கிறதுனால விவாகரத்து. இல்லை அதெல்லாம் பொய். அதெல்லாம் ஏன்னா அதாவது இவங்களுக்கு டிவோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது தான் அவர் கூட இருக்கக்கூடிய இன்னொரு பெண்ணும் வந்து டிவோர்ஸ்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா இல்லை, போச்சு. அது கோயின்சைடுன்னு சொன்ன அந்த பொண்ணை சொல்லிச்சு. ம் எனக்கும் அவருக்கு சம்மந்தமே இல்லைங்க, ம் நான் 2 பேரும் ஒரே நேரத்தில் முடிவு எடுத்தோமே தவிர எனக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதாவது பாடகைகள் இசையமைப்பாளரிடம் நயந்து போவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள். ம் புரியுதா? இப்போ எம்எஸ் விஸ்வநாதன், எல்ஆர்ஈஸ்வரி அதே மாதிரி தான். எல்ஆர்ஈஸ்வரிட்ட ஒரு முறை கேட்கும்போது நான் இசையை திருமணம் செய்து கொண்டேன் என்று சொல்லிவிட்டார். அது வந்து இப்போ கொத்தனார் இருக்காரு, சித்தாளு பொண்ணுகள் கூட உறவு இருக்கும். அது மனைவியாகவும் இருக்கலாம், வேற மாதிரியும் இருக்கலாம். அதெல்லாம் இயல்பு. ஏன்னா 2 பேர் இசைந்து அந்த பாடி டிமாண்டை அனுபவிக்கிறாங்க. அது தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால் இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் விவகாரத்துக்கு மற்ற பாடகையுடன் தொடர்புங்கிறத அந்த அம்மாவே ஒத்துக்கலை. எங்கள் வீட்டுக்காரர் மாதிரி சிறந்த வீட்டுக்காரர் நான் பார்த்ததே இல்லை. ஆனால் இப்போ நான் கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டிருக்கேன், எனக்கு கொஞ்சம் தனிமை தேவைப்படுதுன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர ஏஆர் ரஹ்மானை பற்றி ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசலை அவங்களுடைய மனைவி. ஓகே, ஸோ அந்த மாதிரி நிறைய டிவோர்ஸ் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். பிரிவு அப்படின்றது ஒரு தற்காலிக பிரிவாக வச்சுட்டு இருக்கு. ஏன் இப்போ சைந்தவிய ஜிவி ஆமா, பிரகாஷ் அவங்க 2 டைவர்ஸ் பேருமே பண்ணிட்டாரு. அப்படிதான் இருக்காங்க. 2 பேரும் ஒரே நேரத்தில் மேடையில் பாடுறாங்க. ம் அதாவது ஏதோ ஒரு மனசில் ஒரு ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன காயம் ஏற்பட்டிருக்கு. ம் அந்த காயத்தினால அவங்க 2 பேரும் பிரிஞ்சுக்காங்க. மற்றபடி 2 பேரும் நண்பர்களாக தான் சைந்தவியும் இருக்காங்க, ஜிவி பிரகாஷ் இருக்காங்க. அவருடைய குழந்தையும் நல்லா கவனிச்சுக்கிறாரு. அதை தெளிவாக சொல்கிறாங்க. ஏன் பிரபுதேவாவும் முதல் மனைவியோட விவாகரத்துனா கூட கவனிச்சுக்கிறாங்க. பசங்களை நல்லா கவனிச்சுக்கிறாரு, பசங்களுக்கான எல்லா செலவையும் அவர் தாங்க ஏற்றுக்கிறாரு ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமா. ஏன் பிரகாஷ் ராஜுடைய மனைவி ம் விவாகரத்து பண்ணியிருக்காங்க, ஆனால் என்னையும் சேர்த்து இப்போது கவனித்துக் கொள்கிறார், என் குழந்தையும் கவனித்துக்கிறாருன்னு தான் சொல்கிறாங்க லலிதா குமாரி. அதனால் விவாகரத்துக்கு வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. ஆனால் அந்த விவாகரத்து வந்து கணவன் மனைவிங்கிற உறவை தான் பிரிச்சுது, நண்பர்கள்ங்கிற உறவை பிரிக்கல. பிரிக்கல. அப்படி நினச்சிட்டு போக வேண்டியதான். ஓகே ஓகே, ஸோ சினிமாவில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், நிறைய சம்பவங்கள், நிறைய உண்மையான கதைகளை வந்து நீங்கள் எல்லாமே சொல்லியிருந்தீங்க. உண்மையான கதைகள் இல்லை, உண்மையான வரலாறு. உண்மையான வரலாறுகள். ஓகே, ஸோ சினிமாவில் நடந்த நிறைய உண்மையான வரலாறுகளை பற்றியும் அப்புறம் படத்தோட முக்கியமான விமர்சனங்கள் பற்றியும் நீங்கள் வந்து நிறைய சொல்லியிருக்கீங்க. ஸோ எல்லாமே பார்த்துட்டு ஓகே, இந்த வார சினிமாவில் இதெல்லாம் நடந்திருக்கு, இந்த நடிகர்கள் இந்த நடிகைகள் இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்றத வந்து மக்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஷோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் சார். இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் நிறைய விஷயம் சுவாரஸ்யமாக பேசுனீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.